நம்ம தலைப்புக்கு திரும்ப வருவோம். நவீன யுகத்தின் இலக்கணம் என்பது மாறி இருக்கக்கூடிய உலகத்திற்கு ஏற்றாற்பட நம்முடைய வாழ்க்கையை அல்லது நம்முடைய பேச்சை, நம்முடைய கம்யூனிகேஷன்ஸை, நம்ம டெக்னாலஜியை, குழந்தை வளர்ப்பை, உணவு பழக்கத்தை, மென்டல் ஹெல்த்தெல்லாம் எப்படிலாம் ரீடிஃபைன் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற பற்றி தான் இந்த தலைப்புடைய கோர். அதுக்காக தான் இப்படியான ஒரு தலைப்பை நான் தேர்வு செஞ்சேன். நான் சொன்னது போல் 30 ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு வருடம் உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு. இப்போலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக 20 வருஷம் 10 வருஷத்துலேயே உலகம் மாறிடுது. முன்னாலாம் ஒரு தலைமுறைனா பெரிய கேப்பு சொல்லுவாங்க. இப்போலாம் 10 வருஷத்தே ஒரு தலைமுறை அப்படிங்கிறாங்க. பழைய பாட்டு அப்படின்னு கேட்டால் 2010 வந்த பாட்டெல்லாம் பழைய பாட்டுங்கிறாங்க. இப்போ ஒரு மியூசிக் ஷோ ஒன்று பண்ணோம். பழைய பாடல் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கன்னா 7 வருஷத்துக்கு முன்னால் வந்த பாட்டெல்லாம் பழைய பாட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி பாட்டுலாம் அதெல்லாம் நாங்கள் கேட்டதே இல்லை அப்படிங்கிறான். அப்போ ஒரு தலைமுறைக்கு பழையது என்பது ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில், மாற்றங்கள் வேகமாக நடக்கும் காலகட்டத்தில் நாம் எப்படி மாறிக்கொள்ள வேண்டி இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கும். முதல் முக்கியமான விஷயம், மாறி இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் பல கருவிகள் இப்போது இல்லை என்கிற ஞாபகம் நமக்கு முதல்ல வரணும். உலகம் மாறிடுச்சா? இல்லையே, அப்படியே தானே இருக்கு அப்படின்னு நினைப்போம். பல கருவிகளே இப்போது இல்லை. டெலிஃபோன் பூத் வச்செல்லாம் பிஸ்னஸ்லாம் ஒரு காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க. டெலிஃபோன் பூத்தே இல்லை. ஃபோனில் மூஞ்சி தெரியுமான்னு ஜோக் அடிச்சானுவ. ஃபோனில் மூஞ்சி தெரியும், மூஞ்சி மட்டும் தெரியாது. அப்பா எங்கே இருக்காருன்னு கூகுள் மேப்ஸில் அட்டாச் பண்ணி விட்டானா, அப்பா ஆஃபீஸுக்கு போல் டீ கடை முக்கத்தில் வடை தின்னுக்கிட்டு இருக்காருன்னு கரெக்டாக க்ளோஸ்அப்பில் போய் இன்னைக்கு காட்டிட முடியும். முன்னாலாம் வாத்தியாருங்கிட்ட, டீச்சருங்கிட்ட, பேசுகிறவங்ககிட்ட, புத்தகத்திட்ட விவரம் கேட்டுட்டு இருந்தாங்க. நேராக அப்போ ChatGPT கூப்பிட்டு கேட்குறாங்க. அம்மாவோட சண்டை போட்டால் கூட எங்கள் அம்மா எப்படி சிடுசுன்னு விழுகுது அப்படின்ட்டு அலெக்சாட்ட கேட்குறாங்க இல்லையா? எல்லாவற்றையும் கேட்டு தெரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பேஜர்னு ஒரு கருவி இருந்துச்சு. இப்போ அப்படி ஒரு கருவியே கிடையாது. அப்படி இருக்கிறது தெரியுமா இருக்காது. இப்போ இங்கே உட்காந்துருக்கூடிய சின்ன பசங்களுக்கு பேஜர்னு ஒரு கருவி இருந்ததே தெரியாது. அந்த பீரியட்லலாம் அப்போலாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் வச்சுருக்கிறத விட பெரிய ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் பேஜர்னு ஒரு கருவி. இங்கேருந்து ஒருத்தர் நம்ம கூப்பிட்டு சொல்லுவோம், அவன் அங்கே கூப்பிட்டு சொல்லுவான். பேஜர் வந்த புதுசில் என் நண்பனும் நானும் பேஜர் வச்சுருந்தான். அப்போ ஒரு பொண்ணை காதலிச்சான். அவன் காலையில் அந்த பொண்ணுக்கு ஐ லவ் யூ அப்படின்னு மெசேஜ் அனுப்புவான். அதை ஒருத்தன்ட்ட அவன் கூப்பிட்டு ஃபோனில் சொல்லணும். அவன் தான் அந்த பொண்ணுக்கு அந்த மெசேஜ் அனுப்புவான். அது உடனே திரும்ப ஐ லவ் யூ சொல்லும். மறுபடியும் 100 கிசஸ்மா, அதுக்கப்புறம் அது 100 கிசஸ்ன்னு சொல்லும். என்கிட்ட மாப்பிள்ளை நான் 100 கிசஸ்னே அவள் 100 கிசஸ்ன்னு சொன்னான். சரி ஓகே. அப்புறம் ஒரு 1000 சொல்லுவாப்பில்ல, அது 10,000. நான் கடைசியாக முடிஞ்சோடனே கேட்பேன், இப்போ முத்தம் கொடுத்தது யார் கொடுத்தா? நடுவில் இருக்கவனுக்கு தாண்டா 2 பேரும் கொடுத்தீங்க அப்படின்னு. அப்படி ஒரு கருவியெல்லாம் இருந்துச்சு. பிளாக்பெரின்னு ஒரு ஃபோன் இருந்துச்சு. ஆப்பிள் உள்ளே வந்தப்போ சொன்னாங்க அது ஒரு பொம்மை அப்படின்னாங்க. ஆப்பிள் ஃபோன் உள்ளே வந்தப்போ அது ஒரு பொம்மை. எங்ககிட்ட இருக்கக்கூடிய வசதிகளாக இருக்கும். ஒரு அலுவலகத்தை போல் அவர்களால் செயல்பட முடியாது. அடித்து தூக்கி அப்படியே தின்னுட்டு போயிட்டாமா இல்லை, அப்படி தின்னுட்டு போயிட்டான். பிளாக்பெரி எங்கே போச்சுன்னே தெரியல. அப்போ மாறிக்கொள்ளாதவர்கள் தேங்கி போகவில்லை, அழிந்து போகிறார்கள். இதுதான் நவீன யுகத்துடைய புதிய இலக்கம். நீங்கள் மாறிக்கொள்ளவில்லை என்றால், தொடர்ச்சியாக கற்கவில்லை என்றால் தங்கிலாம் போயிட மாட்டீங்க. ஆளே ஆட்டத்திலே கிடையாது. நீங்கள் சீனில் இருக்க மாட்டீங்கிறது இன்றைக்குடைய ரியாலிட்டி. கேட்பதற்கு கொடூரமாக இருந்தாலும் கூட நீங்கள் மாறவோ புதிதாக கற்றுக்கொள்ளவோ தயாராக இல்லாத பட்சத்திலே நீங்கள் ஆட்டத்துக்கு சேர்த்து கிடையாது. பெஞ்சில் கூட வச்சுருக்க மாட்டாங்க. இந்த கிச்சாக்கினியால் கூட சேர்த்துக்க மாட்டாங்க. உப்புக்கு சப்பானினே ஒருத்தப்ப கிடையாது. ஆட்டத்தில் இருந்தால் எல்லாத்தையும் ஆட்டத்தை விட்டு வெளியில் போங்கிற ஒரு ரூத்லெஸ்ஸான காம்படிட்டிவ் மார்க்கெட்டை இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை முறையும் உருவாக்கி இருக்கிறது. அப்போ என்னென்ன விஷயங்களில் மாற வேண்டியிருக்கிறது? முதல்ல சில ரியாலிட்டிஸை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. முதல் முக்கியமான விஷயம், உங்களுக்கு அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடிய இந்த நவீன காலத்தின் ஏஐ ஜெனரேஷன் பிள்ளைகள், டெக்னாலஜியோடு பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் கருவிகளோடு அதிகம் பேசுகிறார்கள், மனிதர்களோடு பேசுவது இல்லை. ஏன்னா எல்லாவற்றையும் கருவி பொறுத்து கொள்ளுகிறது, மனிதர்கள் பொறுத்து கொள்வதில்லை. நீங்கள் ChatGPT அல்லது ஏதாவது ஒரு ஏஐ டூலுக்கிட்டே இல்லை கூகுள்கிட்டே ஒரு சர்ச் இன்ஜின்கிட்டே போயிட்டு ஒரே கேள்வியை நீங்கள் 100 தடவை கேட்கலாம். எங்கள் பெரியம்மா வீடு எங்கே இருக்குது, அது பதில் சொல்லும். அவங்க பெரியம்மா யாருன்னு தேடி ஐ திங்க் அப்படியே தெரியலன்னா ஒரு அறிவு இருக்கான்னு கேட்டால் சாரி எனக்கு சொல்ல முடியல மன்னிச்சுக்கன்னு சொல்லும். நீ என்ன ஒரு ஆள், நான் இவ்வளோ கேட்குறேன் பெரிய டெக்னாலஜின்னு சொல்கிறேன், எங்கள் பெரியம்மாவோட ஒன்று தெரியலன்னு கேட்டால் மன்னிச்சுக்க நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொல்லும். திரும்ப திட்டினால் மன்னிச்சுக்க கண்டுபிடிச்சி சொல்கிறேன். திருவள்ளூர்லேருந்து திருத்தணி எத்தனை கிலோமீட்டர் நீங்கள் கூகுள்கிட்ட லட்சம் தடவை கேட்டாலும் அறிவு இருக்கா 1000 தடவை சொல்லிட்டேனே ஞாபகத்தில் வச்சுக்க முட்டா பலன்னு சொல்லவே சொல்ல. அப்போ எதிர்த்து பேசாத ஆட்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் பிள்ளைகள். அப்போ இங்கே மிக முக்கியமான விஷயம் கற்றுப்பிடிக்க வேண்டியது, கருவிகளோடு பேசுவதை பிள்ளைகளிடம் பெருமையாக நினைக்காதீர்கள். என் பிள்ளை அவனாவே யூடியூப்பில் பாட்டு போட்டு அவனாவே பதிவேற்றம் செய்து விட்டான், ஆகா ஓஹோ அதெல்லாம் ஒரு மொக்க டெக்னாலஜி. என் பிள்ளை அவனாவே செல்ஃபோன் எடுத்து வீடியோ கால் பண்ணிவிடுவான், இதெல்லாம் ஒரு பெருமை பீத்தல். 25 வருஷத்துக்கு முன்னால் மம்மின்னு சொன்னதுக்கு டேடின்னு சொன்னதுக்கு பெருமைப்பட்ட ஊர் நம்ம ஊர். இப்போல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாலும் ஒழுங்காக அம்மான்னு சொல்கிறா, அத்தைன்னு சொல்கிறாங்க இடத்துக்கு வந்துட்டோம்ல. அதே போல் டெக்னாலஜி விஷயத்தில் எக்ஸைட் ஆகாமல் மனிதர்களோடு பேசுவதற்கான வாய்ப்புகளை பிள்ளைகளுக்கு உருவாக்குங்கள். அப்போ பிள்ளைகளோடு பேச நமக்கு தெரியும். இப்போ பிரச்சனை என்னென்னா பிள்ளைகளோடு பேச நமக்கு தெரியலை. நவீன யுகத்தின் புதிய இலக்கணம் பிள்ளைகளோடு பேச நமக்கு தெரியலை. நம்ம பிள்ளைகளிடம் சொல்ல நம்மகிட்ட கதைகள் இல்லை. பிள்ளைகளோடு புழங்க அவர்களுடைய உலகம் நமக்கு அறிமுகத்திலேயே இல்லை என்பதுதான் இருக்கக்கூடிய பிரச்சனை. நம்மகிட்ட இருக்க ஒரே கதை, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா செத்து 1000 வருஷம் ஆச்சு. அந்த ராணி அவரோட செத்துருச்சு. ஆனால் அந்த கதையை தவிர ஒரு கதை கூட நம்மகிட்ட கிடையாது. அப்போ திடீர்னு ஒரு திருடன் வந்தானா, திருடனா இப்போ வர்றதே இல்லை. பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுவான். பூச்சாண்டிலாம் ஊர்லேயே இல்லை, வேறு நல்ல பிஸ்னஸ் இருக்குது இப்போ அவங்களுக்கு. அப்போ பேசுவதற்கு கதைகள் இல்லை, சொல்லுவதற்கு மொழிகள் இல்லை, எக்ஸைட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட வார்த்தைகள் இல்லை என்கிற போது அவர்கள் கருவிகளோடு தான் போவாங்க.
இன்றைக்கு எல்லாமே சிரமம். கருவிகளை வெல்லுவது தான் மனிதனுடைய மிக முக்கியமான வேலை. மேன் வெர்சஸ் மெஷின் வார் ஸ்டார்டட் டிகேட்ஸ் எகோன்னு சொல்கிறான். மனிதர்களுக்கும் கருவிகளுக்கும் இடையிலான சண்டை ஆரம்பித்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. நாம தான் தெரியாமல் இருக்கோம். நாம் சுவீகரிக்கக்கூடிய எண்டில் இருக்கிறதுனால இதெல்லாம் சௌகரியங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். கருவிகளுக்கு எதிராக நான் பேசலை. கருவிகளோடு உடன்படுதல் எப்படின்னு ஒன்று இருக்குது. எப்போதுமே ஒரு பக்கம் ஓட்டம் ஓடிக்கொண்டிருந்த போது தமிழ் கூறும் நல்லுலக அற்புதமாக சில விஷயத்தை செய்யும். அது போகிற போக்கத்தில் ஓடாது. தமிழ் கூறும் நல்லுலகம் என்பது அப்படிதான். போர் அதிகம் நடந்து கொண்டிருந்தபோது போர் செய்யணும் இந்த ஊர் சொல்லலை. பணத்தை நோக்கி எல்லோரும் ஓடுகிற போது எல்லாம் ஓடு பணத்தை சம்பாதி இந்த ஊர் சொல்லலை. ஊரெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தப்போ ஔவையார் போயிட்டு சொல்கிறாங்க, சண்டை போடாதீங்கடா, உறவு தாண்டா முக்கியம், மனுஷன் தாண்டா முக்கியங்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக என்ன பண்ணிக்கணும், நீ இன்னும் கருவிகளை கொண்டு போய் சேர்த்து கொள்ளு அப்படிங்கணும். உலகமெல்லாம் பணத்தை நோக்கி ஓடிட்டு இருந்தப்போ வாழ்க்கைக்கு திரும்புங்கடான்னு சொன்ன ஊர் நம்ம ஊர். ஆனால் பொதுவாக உலகத்துடைய பழக்கம் எப்படின்னு கேட்டால், எது பாப்புலராக இருக்கோ அது பின்னாலே ஓடுறது. இப்போ நம்ம அதை தான் செய்யிட்டு இருக்கோம். எது பாப்புலரோ அது பின்னால் ஓடிக்கிட்டே இருக்கும். உட்காந்து ரீடிஃபைன் பண்ணணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்க வேண்டியது தான் நவீன யுகத்தின் புது இலக்கணம். பிள்ளைகளோடு பேசுங்கள், பிள்ளைகள் பேச வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். அவன் பேசவே மாட்டேங்கிறான், அவன் பேச மாட்டான். அவனுக்கு உங்களோட சுவாரஸ்யமாக பேசுறதுக்கு ஆள் இருக்கு. உங்ககிட்ட பேசுனா நீங்கள் என்ன பண்ண போறீங்க, என்ன மார்க் எடுத்துன்னு கேட்க போறீங்க. ஏன் ஷூவை கரெக்டான இடத்துல வைக்கலை, ஏன் அம்மா பேச்ச கேட்கல, நீ என்ன நன்றி கெட்ட பிள்ளையாக இருக்கிற, எழுத்த விட்டு சுரேஷ் எப்படி இருக்கான், நீ ஏன் இப்படி இருக்கிற, எழுத்த வீட்டில் இருக்க சுரேஷ்ட சொல்லிட்டு இருப்பாங்க, எழுத்த விட்டு ரமேஷ் எப்படி இருக்கான், நீ ஏன் இப்படி இருக்க. எப்போவுமே எழுத்த விட்டு பையன் தான் நல்ல பையன். பிள்ளையை மாற்றிக்கலாம்ல, மாற்றிக்க மாட்டோம் இல்லையா. அப்போ பிள்ளைகளோடு பேசுவதற்கான மொழி என்று ஒன்று இருக்கிறது. பிள்ளைங்க எல்லாருமே தங்களுடைய நேரத்தை குறைத்து கொண்டு விட்டார்கள். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாலாம் வீடியோலாம் 1 மணி நேரம் போட்டால் உட்காந்து பார்ப்பாங்க வேலையேற்று போய். 3.5 மணி நேரம் படம் பார்த்தவங்க தானே நீங்கள் இல்லையா. நைட்டு சினிமாவுக்கு 10:30 மணிக்கு போனால் காலையில் 2:30 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க. இப்போலாம் 2 மணி நேரத்துக்கு மேலே படம் இருந்தால் தேட்டருக்காரனே எடிட் பண்ணிடுறான் இல்லையா. அவங்களே எடிட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒரு நாள் முழுக்க உட்காந்து மேட்ச் பார்த்த காலம்லாம் உண்டு, 1 டே மேட்சஸ்னு. இப்போ 1 டே மேட்சஸை காப்பாற்ற கிரிக்கெட் போர்டே போராடு. 2020 வந்துடுறானுங்க. 2020 வந்த புதுசில் அந்த 3 மணி நேரம் உட்காந்து முழுசாக மேட்செல்லாம் நம்மளாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா நம்ம ஆடுறப்ப மட்டும் பார்ப்போம். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் நடந்தால் இந்தியா விளையாடுறது மட்டும் பார்க்க ஆரம்பித்தாங்க. பேட்டிங் தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தாங்க ஹைலைட்ஸை மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா 6 பாலுக்கு எனக்கு 6 6 வேணும். இப்போ ஒரு ஓவருக்கு 1 6 அடிச்சதே ஒரு காலத்தில் ஓஹோன்றது. 2020 வந்தப்போ ஆகா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது இந்த மேட்ச், ஒரு ஃபுட்பால் மேட்ச்சை போல் 3 மணி நேரத்தில் முடிகிறது அப்படின்னாங்க. அதுக்கடுத்து என்ன கட்டம் வந்துச்சு, ஹைலைட்ஸை மட்டும் பார்த்தான். இப்போ அவனுங்களுக்கே ஓடிடியில் தெரிஞ்சு போச்சு, இவன் 15 நிமிஷம் ஹைலைட்ஸை கூட பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு 15 மினிட்ஸ் ஹைலைட்ஸ்னு ஒன்று போடுறான், 7 மினிட்ஸ் ஹைலைட்ஸ்னு போடுறான், விராட் கோலி அடித்ததை பற்றி மட்டும் போடுறான், பெஸ்ட் மூமெண்ட்ஸ்னு ஒன்று போடுறான். என்ன வேணுமோ பார்த்துக்க, 1 நிமிஷம் 2 நிமிஷம். ரீல்ஸ் எல்லாம் 90 செகண்ட் இருந்தது, 60 செகண்ட் ஆயிடுச்சு. அதையும் 10 செகண்ட் தான் பார்க்குறாங்க, அவ்வளோதான். அப்போ இவங்ககிட்ட உட்காந்துக்கிட்டு நீங்கள் விலாவாரியெல்லாம் பேச முடியாது. பேசும் முறையை, சொல் அடுக்குகளை மாற்ற பழகுங்கள். எதை சொல்ல வருகிறீர்களோ அதை சொல்லுங்கள். நம்ம ஆளுகிட்ட எதை சொல்ல வரோமோ அதை தவிர மீது எல்லாத்தையும் சொல்கிறது. ஒரு மாலுக்கு கிளம்பி போய் எந்த பொருளை வாங்கணுமோ அந்த பொருளை வாங்காமல் மற்ற பொருள்லாம் வாங்கிட்டு வாங்க வேண்டிய பொருளுக்கு காசு இல்லாமல் ஐயையா அடுத்த தடவை பார்த்துக்கலான்னு திரும்பி வர்ற கூட்டம் நம்ம கூட்டம். நம்ம கம்யூனிகேஷனில் இதுதான் ப்ராப்ளம். நம்முடைய பேச்சு வழக்கும் இதுதான் பிரச்சனை.